2003ஆம் ஆண்டு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தையே நிர்மூலமாக்கிய அதிமுக தற்போது ஏன் நீலிக்கண்ணீர் வடிக்கிறது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை பார்த்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதற்றப்படுவதை அவரது பேட்டிகளும் அறிக்கைகளும் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு திரும்புவது பற்றி சூழ்நிலையை பொறுத்து முடிவு எடுக்கப்படும் என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அன்பில் மகேஷ், அரசு ஊழியர்களுக்கு 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் அளித்த வாக்குறுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ள நிலையில், ஆட்சியில் இருந்தபோது பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவதாக சொல்வது அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 58 அருவாளாம் என்ற பழமொழியை நினைவுக்கு கொண்டு வருவதாக விமர்சித்துள்ளார்.